السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم يقوم الناس لرب العالمين صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ألا أدلكم على ما يمحو الله بالخطايا ويرفع به الدرجات قالوا يا بلى يا رسول الله قال إصباح الوضوء على المكاره وكثرة الخطاء إلى المساجد وانتظار الصلاة بعد الصلاة فذلكم الرباط أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போட்டி துவக்கிறேன் அல்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாது பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் உலக மோமின்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் ஆகும். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பே சகோதரர்களே, சென்ற வாரத்தில் ரமலானுடைய மாதத்தினுடைய 2 வகையான சிறப்புகள் சொல்லப்பட்டன. அந்த மாதம் மனிதர்கள் கவனமின்றி இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதங்கத்தூறு வேதனைக்கு குறிப்பிட்ட ஒரு மாதம் என்பதாகவும் மனிதர்களுடைய ஓராண்டினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கின்ற ஒரு மாதம் என்பதாக நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய 8 வகையான வணக்கங்களை பற்றி கூற இருக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துக்கு ஷஅபான் என்பதாக ஏன் பெயரிடப்பட்டது என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் 2 வகையான விளக்கங்களை கூறுகிறார்கள். முதல் விளக்கம் என்னவென்றால், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்ற மிகப்பெரிய மார்க்க மேதை அவர் கூறுகிறார்கள், ஷோபு என்ற வார்த்தையிலிருந்து இது வந்தது. ஷோபு என்றால் பல பிரிவுகள் இருப்பது அர்த்தம். இந்த மாதத்துக்கு ஏன் ஷஅபான் என்பதாக பெயரிட்டார்கள் என்றால், இந்த மாதத்திலே மக்கள் பல பிரிவாக பிரித்து சென்று போருக்காக செல்வார்கள், அல்லது நீண்ட தூரம் தண்ணீர் எடுப்பதற்காக செல்வார்கள். ஏன்தான் இதுக்கு முன்னால் உள்ள ரஜபுடைய மாதம் இருக்குது இல்லையா, இது கண்ணியமான 4 மாதங்களே ஒரு மாதமாக இருந்தது. கண்ணியமான 4 மாதங்களே ஒரு மாதமாக உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இந்த கண்ணியமான மாதத்திலே மக்கள் போர் செய்ய மாட்டார்கள். அப்ப
போர் செய்ய மாட்டார் என்பது மட்டுமல்ல, எல்லோருமே வீட்டிலே இருப்பார்கள், வழக்கங்களிலே ஈடுபடுவார்கள். ஷாபாவுடைய மாதம் வந்து விட்டால் போருடைய காலம் முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கு போர் செய்வதுதான் தொழிலாகவே இருந்தது. பகையை வஞ்சகம் தீர்ப்பதால் அவருடைய வழமையாக இருந்தது. அதனால அந்த ஏற்கனவே அந்த விட்ட சண்டையை மறுபடியும் கண்டினியூ பண்ணிடுவாங்க. அப்போ பல பிரிவுகளாக பிரிந்து சென்று போருக்காகவோ அல்லது நீண்ட தூரம் தண்ணீர் எடுப்பதற்காகவோ அவர்கள் செல்கிற காரணத்தினால் இதற்கு ஷாபான் என்பதாக பெயரிடப்பட்டதாக அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர் கூறுகிறார். இரண்டாவது விளக்கம் சொல்கிறார்கள், ஷியாபு என்றால் கனவா என்பது அர்த்தம். கொஞ்சம் நம்முடைய வரலாறு நம்ம தெரிந்திருக்கோம். ஒரு முஸ்லிமான மனிதர் பேச வேண்டா அவர் சொல்லுவார். ஆனால் பயானுடைய நோக்கம் என்பது கலந்துரையாடல் என்பதுதான். சரி, அப்ப என்ன 2 மாசத்துக்கு ஏன் சாதாரண பேர் வச்சாங்க? ரெண்டு காரணம். முதலாவது, ஷோபு என்றால் பல பிரிவு. இவர்கள் போருக்காக பல பிரிவாக செல்கிற காரணத்தினால் இதற்கு ஷாபாத் பேர். இரண்டாவதாக, ஷோபு என்ற வார்த்தை கூறுகிறார். கேவுனா என்ன அர்த்தம்? கனவாய் என்பது அர்த்தம். கனவாயில் என்ன ஏற்படுகிறது? இந்த மலை பிரதேசத்திலிருந்து வருகிற வழி இருக்கிறது கனவாய். கனவாயில என்ன ஏற்படும்? மேலிருந்து தண்ணீர் கீழே வருகின்றது, கீழிருந்து மக்கள் மலைக்கு பயணம் செய்கிறார்கள். அந்த இரண்டுக்கும் தான் அந்த கனவாய் பயன்படுகிறது. இந்த மாதத்திலே இந்த இரண்டும் நடைபெறுகிறது. கீழிருந்து மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது இந்த மாதத்திலே. ஏழிருந்து இந்த ஒரு வருடத்திலே வரக்கூடிய ஒரு வருடத்திலே என்ன நடக்கும் என்பது மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் வானவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு நடைபெற இருக்கின்றது. மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே போகிறது. அல்லாஹ்விடமிருந்து நடக்க வேண்டிய உத்தரவுகள், கட்டளைகள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகிற எனவேதான் இந்த மாதத்துக்கு ஷாபான் பெயரிடப்பட்டதாக அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். சரி, இந்த மாதத்துல நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்ன? சுருக்கமா சொல்லிடுற நேராய் இந்த வாரத்தில் சப்ஜெக்டை முடிக்கிறோம். முதல் விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நஃபிலாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, அஹ்மத் என்ற ஹதீஸினுடைய கிதாபிலே 2வது பாகத்தினுடைய 461வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு வைப்பதற்கு மிக பிரியமான மாதமாக ஷாபான் மாதம் இருந்தது. அதோடு சேர்த்து ரமலானை நோன்பு வைப்பாருமாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அப்துல்லா கைஸ் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த ரமலானுடைய மாதம், இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்று அதோட ரமலானை சேர்த்து நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஹதீஸ்ல இப்படி கூட ஒரு செய்தி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் முழுமையாகவும் சில காலத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்கள், சில காலத்துல அதிகமாக நாட்கள் வைத்திருக்கிறார்கள். மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு அதிகமாக என்ன செஞ்சாங்க? நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதனால நபிலாத நோன்புகள் நாம் அதிகமாக வைக்க வேண்டும் என்பது உண்டு. அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்திலே விடுபட்ட கலாவுடைய நோன்புகள் நமக்கு இருக்குமானால் அந்த கலா நோன்பை இந்த ஷாபானில் நாம் பூர்த்தி செய்துவிட வேண்டும். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், கான எப்பூ வல சௌமின் ரமலான் ரமலான் மாதத்திலே விடுபட்ட நோன்பை ஷாபானிலே நாம் வைத்து விடுவதாக அவரை கூறுகிறார். ரமலான் நம்ம ஏன் விட்டால் வேண்டும் என்று விடவில்லை. மாதத்தினுடைய மாதவிடாய் காலம் இருக்கிறது இல்லையா? அந்த மாதவிடாய் காலத்திலே எந்த நோன்பை நான் விட்டு விட்டேனோ, ஒருவேளை நான் இடையிலே நோக்கி விடுவேன். அப்படி இல்லாவிட்டால் ஷாபானிலே கட்டாயம் நான் அந்த கலாவுடைய நோன்பை விட்டு விடுவதாக அவர் கூறுகிறார். அதனால நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வெளியிலே பயான் மக்கள் கேட்கிறார்கள், தெருவோர பயான் கேட்கிறார்,
அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வீட்டினுடைய பெண்களிடத்திலே சொல்ல வேண்டும், ரமலானுடைய காலத்தில் அவர்கள் நோன்பை விட்டிருந்தால் அந்த நோன்பை கட்டாயம் இந்த ஷாபானை கலாச்சி விடுமா என்று சொல்ல வேண்டும். என்று சொன்னால் ஒரு பெண் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. பொதுவாக நோன்பை யார் விடலாம்? அல்லாஹ் திருமலை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு சட்டம் என்னன்னா, நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு நோயாளியாக இருந்தால், அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்யறாங்க, நோன்பு வைக்கிறதா அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் என்றால் இவர்கள் நோன்பை மற்ற காலத்திலே வைப்பதற்கு அனுமதி உண்டு. இப்ப ஆண்கள் பெண்கள் இந்த 2 பேர்ல என்ன செய்யணும்? யாராவது உடம்பு சரியில்லாமையோ அல்லது லாங் டூர் டிராவல் பண்றோம், நோன்பை விட்டு இருந்தா வைத்து விட வேண்டும். பெண்களை பொறுத்தவரை அந்த ரமலானுடைய காலத்திலே அவருக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருந்தார் அல்லது குழந்தைகள் பெற்றிருந்தார் இவர்கள் நோன்புக்கு கூடாது. அதே நேரத்தில் அந்த பெண்கள் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலோ அல்லது தாய்ப்பால் கொடுக்கின்ற பெண்களாக இருந்தால் இவர்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக சிரமம் ஏற்படும் என்பதாக மருத்துவர்கள் சொன்னால் இவர்களும் நோன்பை தற்காலிகமாக அனுமதி இருக்கிறார். ஆனால் அந்த நோன்பை அவர்கள் கலா செய்ய வேண்டும். நோன்பை கலா செய்ய வேண்டும். பொதுவாகவே இந்த ரமலானுடைய நோன்பை இவர்கள் விட்டிருந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? தொழுதுடுவாங்க. ஆனா மாதவிடாயின் காலத்திலேயோ குழந்தை பேர் ஏற்பட்ட காலத்திலேயோ இவர்கள் தொழுகவும் கூடாது, நோன்பு வைக்கவும் கூடாது. ஆனால் அந்த தொழுகையை மீண்டும் கலாச்சிய தேவையில்லை. நோன்பை கட்டாயம் கலாச்சிய வேண்டும். நோன்பு கட்டாய கலாச்சி. அதனால இந்த என்ன செய்யணும்? விடுபட்ட நாட்களுடைய நோன்பை இந்த ஷாபானிலே வைத்து விட வேண்டும். இதை பெண்களுக்கு சொல்லி அவர்களை நோன்பு நோக்குமாறு சொல்வது நம்முடைய கடமையாக சிறுபுகளாவது செய்யும். இரண்டாம் எழுதுகிறார்கள், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றார் இந்த ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் சஹாபாக்கள் செய்வாங்க, ஜக்காத்தை கணக்கிட ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு வருடத்தினுடைய ஜக்காத்தை கணக்கிட ஆரம்பித்து இந்த ஷாபான் மாதத்திலே கொடுத்து விடுவார்கள். கொடுத்தோம். 2 சட்டங்கள் சொல்கிறேன். ஒன்று, சஹாபாக்களே ஷாபாக கொடுத்தால் ரமலான் காலத்திலே இவர்கள் முழுமையான அமல் செய்வதற்காகவும் ஏழை எளிய மக்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு ரமலானுடைய இபாதத்துக்கு தயாராகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் ஷாபாக தான் கொடுப்பாங்க. ஒன்று இப்படி செய்துவிட வேண்டும், அல்லது நாம் இப்படி செய்வதாக இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க ரமலான கொடுத்தாத்தான் நன்மை அதிகமாக கிடைக்கும். அதே சில பேர்களுடைய ரமலானுடைய மாதத்தில் ஒரு பருவை செய்தால் 70 பருவனுடைய நன்மை உடையதாக சொல்வார். அந்த நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக உங்களிடையே யாராவது விரும்பினார் குறைந்தபட்சம் ரமலானுடைய ஆரம்பத்திலே கொடுத்து விடணும். ஆனால் ஜக்காத்துடைய கணக்கு இப்போது பார்த்து விட வேண்டும். ஷாபானை பார்த்துவிட்டு ரமலானுடைய ஆரம்பத்திலேயே அந்த ஜக்காத்தின் கடமையை நாம் நிறைவேற்றி விட்டால் நமக்கும் அது இலகுவாக இருக்கும். அதை பெறக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் அது உதவியாக இருக்கும். பல பேர் பார்த்தீங்கன்னா 27 வரைக்கும் வெயிட் பண்றது, 27 கொடுக்கணும். அது கடைசி ஒற்றை கோயில கொடுக்கணும். இப்ப என்ன சில மக்கள் இருக்கா, சில பேர் இடத்துல சில பேர் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டு செய்தி சொன்னவங்க எல்லாம் இருக்கா. அதையெல்லாம் விரிவாக்குறது தேவை. அப்புறம் என்ன செய்யணும்? ஆரம்பத்திலே இன்னும் ஷாபானை கொடுத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் ரமலானுடைய ஆரம்பத்திலே அவருக்கு கொடுத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு என்ன செய்வாங்க? அவர் இபாதத் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சஹாபாக்களுடைய நடைமுறையை அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார்கள். இந்த ஷாபான் வந்து விட்டால் சஹாபாக்கள் ஷாபானிலே ஜக்காத்தில் கணக்கை பார்ப்பார்கள். ஷாபானிலே தான் அவர் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்களாக கூறுகிறார். இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக, யாருக்காக கடந்து இருக்குமானால் அந்த கடனை எல்லாம் ஷாபான் மாதத்திலே அதைத்து விடுவதாக அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார். சஹாபாக்களுடைய வலதையை கொடுக்கிறார்கள். ஷாபான் மாதத்தில் என்ன செய்வாங்க? யாருக்காவது கடன்கள் கொடுக்க வேண்டியது இருந்தா அந்த கடன்களை எல்லாம் நிறைவேற்றி விட்டு
கடன் இல்லாத மனிதர்களாக பரிசுத்தவான்களாக ரமலானுடைய மாதத்தை அவர் அடைவார்களாக அவர் கூறுகிறார்கள். எப்படின்னா ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜினுடைய சட்டத்திலே ஒன்று இல்லை. கடன் இருக்குமானால் அந்த கடனை நிறைவேற்றி விட்டுத்தான் ஹஜ்ஜுக்கு போவோம். நம்ம மௌத்துக்கு தயாராகத்தான் செய்ய வேண்டும். அந்த இஹ்ராமுடைய ஆடை கூட கஃபன் துணிதான். கஃபனுக்கு என்ன போடுகிறோமோ அதான் இஹ்ராமுடைய உடை. ஹஜ்ஜினுடைய அசல் சட்டமே என்ன? போகிற நேரத்திலே கடன் இருக்கக்கூடாது. அல்லது கடன் இருக்குமானால் அந்த கடனுக்கு பொறுப்பாக நியமனம் செய்துவிட்டு போகணும். அந்த கடனுக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே வசிய செய்துவிட்டு அதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். கடன் இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. என்ன சொல்லுவார்? இன்னாருப்பா, பொதுவாக நான் இந்த கடன் வாங்கியிருக்கேன். அதனாலதான் குரானிலே அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே சொல்லுவார். குரானிலே பெரிய ஆயத்து கடனை பற்றி ஆயத்தான். நாமலும் இதா பதாயத்து விதையில் ஆடல் சம்மா. கடலை கொடுக்கவாக வைக்கிற நேரத்திலே 2 சாட்சிகளை கொண்டு எழுதுகிறது அல்லாஹ் சொல்லுவார். கடனை பொறுத்தவரை மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் ஒருவர் ஷஹீதாகிவிட்டால் அவருடைய எல்லா குற்றத்தையும் எல்லாம் மன்னிப்பால், கடனை தவிர பெருமானா சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவருக்கு நிறைவேற்றப்படாத கடனுக்கு மன்னிப்பு இல்லை என்றால் நம்ம பாட்டு மௌத்தா போயிட்டோம். நம்ம யாருக்கு என்ன செஞ்ச குடுக்கல் வாக்குகள் என்ன வச்சிருக்கிறோம் யார்ட்டையும் சொல்றது இல்லை. இவன் மௌத்தா போயிடுறாரு. என்ன செய்ய? அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் வந்து செய்வாங்க, பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க. இவங்க சொல்றாங்க எனக்கு தெரியாதுங்க, இல்ல அக்கா ஒண்ணு சொல்லல என்பதாக சொல்லிவிட்டால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது. அதே செய்யக்கூடிய இப்படி ஒரு செய்தி வரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க இல்லையா, முஃப்லிஸ் ஏழை என்றால் யார்? சாபாக்கள் நல்லா திருகுமோதாமத்தா, யாரிடத்திலே செல்வம் இல்லையோ, யாரிடத்திலே பொருட்கள் இல்லையோ அவர் ஏழை. பெருமானா சொல்லுவாங்க இல்லை இல்லை, யாதேமா ஏழை, அந்த நாளையிலே மறுமை நாளையிலே வருவா. என்ன செய்வாரு? ஜக்காத்து கொடுத்திருப்பாரு, நோன்பு கொடுத்திருப்பாரு, தொழுதிருப்பாரு, நன்மையுடைய மூட்டையோட வருவார், சந்தோஷமா வருவார். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார். ஒரு வானவர் சொல்லுவார், எல்லாருடைய மகன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு யாராவது தான் வந்து அதை இரட்டையரை பெற்றுக் கொள்வதாக அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதரும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் வருவார். ஒருவர் வந்து சொல்லுவார், இவர் என்னை இஷ்டத்தவ கதா, இவர் என்னை திட்டினார். அவர் திட்டின அளவுக்கு இவருடைய எண்ணெடுத்து கொடுக்கப்படும். நான் செய்யாத குற்றத்தை செய்ய என் மீது பழி சுமத்தினார், சரி நன்மை கொடுக்கப்படும். இதே மாதிரி அவருடைய நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அது ஒருத்தர் சொல்வார், என்ன சொல்வாரு? இடத்தை இவர் கடன் வாங்கி அவர் மூத்தாயிட்டாரு, அவருடைய குடும்பத்தாரரை கேட்டு அவர் தாம் யாரு தந்தை கூட இவருடைய நன்மையை அவருக்கு கூட சொல்லப்படும். பெருமானார் அடுத்து ஒரு செய்தி சொல்வாங்க, பணியர் அவருடைய நன்மை முடிந்து விட்டு அவருடைய நன்மையெல்லாம் முடிந்து அவர் மீது குற்றம் சுமத்தக்கூடிய மனிதர்கள் இருப்பார்களானால் அவர்கள் பாதிக்கப்பட்ட அளவுக்கு அவருடைய பாவத்தை எடுத்து இவன் மீது போடப்படும். போடப்பட்டதற்கு பிறகு அந்த பாவங்கள் இவன் மீது போடப்படும், இவனை நரகத்திலே தூக்கி போடப்படுவதாக ஹஜ்ரத் ரசூல் சொன்னார். இதனுடைய விஷயத்திலே மக்கள் அதிகமாக கவனத்தோடு இருக்க வேண்டும். எப்போதுமே நம்முடைய மௌத் எப்போதுதான் ஏற்படலாம். மனிதனுக்கு எப்போதுதான் மௌத் வரலாம். இதுக்கு கேரண்டி இருக்கா? யாருக்கு எப்ப மௌத் ஒரு கேரண்டி இருக்கா? இல்லையே. நான் மௌத்தா இருக்காலும் கூட வரவு செலவு கணக்குகள், கடன் கொடுக்கிற வாங்கலை நான் சொல்லுவேன். கடன் கொடுக்கிற வாங்க நம்முடைய குடும்பத்திற்கு கட்டாயம் தெரிய வேண்டும். ஒருவேளை நாம் மௌத்தாகிவிட்டால் அந்த கடனை அடைக்கவாக இடத்தை நாம் சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த கடனை என்ன செய்வாங்க? புனிதமான வாதத்தில் அவர் நிறைவேற்றிவிட்டு ரமலானை பரிசுத்தமாக அவர்கள் அடைவார்கள். நம்ம எதை ஹஜ்ஜில் மட்டும் செய்கின்றோமோ அதை ரமலானிலையும் ஒரு செய்யக்கூடியவர்களாக இருந்தார் என்பதாக அறிஞர்கள் எழுதுகின்றார்கள். 4ஆவதாக எழுதுகிறார்கள், ரமலானுடைய மாதத்தை ஆவலோடு நாங்கள் எதிர்பார்ப்போம். மனசு மாறி கூறாங்க, ரமலானுடைய மாதம் எப்போது வருவதாக சொல்லி
நாங்கள் அதை ஆவலோடு எதிர்பார்ப்போம் என்பதாக கூறுகிறார்கள். ஒரு நல்ல விஷயத்தை ஆவலோடு எதிர்பார்ப்பதும் நன்மையாகும். ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கான தருணத்தை எதிர்பார்த்து இருப்பது கூட நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. இப்ப நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அது ரொம்ப பெரிய நேசன் இருக்காங்க, அவங்க நமக்கு வர்றாங்கன்னு சொன்னா என்ன செய்யறோம்? அவரோடு எதிர்பார்க்கவில்லை, அடிக்கடி போன்ல பேசிக்கிறோம், எங்க வந்துருப்பீங்க, எப்படி வருவீங்க கேட்கும். அவங்களுக்கு தடபடுதான் ஏற்பாடு செய்யப்படுகிறது. உலகத்தின் காரியத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அக்கறை காண்பிக்கின்றோம். தவறல்ல. மறுபடியும் மறுபை காரியத்திலேயுமே அப்படிப்பட்ட கவனமும் அக்கறை நோக்கு சேவை. சஹாபாக்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடியவதாக இருந்தார். அப்ப நல்ல விஷயத்தை எதிர்பார்ப்பது கூட நன்மையாக பதிவு செய்யப்படுகின்றது. நல்ல விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக ஆவலோடு எதிர்பார்க்கின்ற மக்களை அல்லாஹ் தஆலா பாராட்டுகின்றார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா செய்தியை கூறுகிறார். 33வது சூராவுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், மினல் முஃமினீன ஸலகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடத்திலே அவர் எதை ஒப்பந்தம் செய்தார்களோ அதை நிறைவேற்றுவதற்காக அதை நிறைவேற்றுகின்ற மக்களும் இருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய மக்களும் இருக்கிறார்கள். அதை எப்போது நிறைவேற்றோம் என்பதாக எதிர்பார்க்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன ஒப்பந்தம் செய்தார்களோ அதில் அவர் உண்மையாக நடந்து கொண்டார். அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்ததை அவருடைய அந்த விஷயத்தில் அவர் உண்மையாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் என்ன ஒப்பந்தம் செய்கிறாங்க? இந்த மார்க்கத்துக்காக என்னுடைய உயிரை கொடுப்போம் என்பதா அவர் நபியிடத்தில் ஒரு சத்தியம் செய்தார்கள். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்வதாக என்ன சொன்னாங்க? ஒப்பந்தம் செய்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறார். அப்படி ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் அவரை அல்லாஹ் பாராட்டுகின்றார். அதை அவர் உண்மையாக நடந்து கொண்டார்கள். இப்படி நடந்து கொண்டார். சில மக்கள் சில மக்கள் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்து அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர் இருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக எதிர்பார்க்கின்ற மக்களாக சில மக்கள் இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் வருகிற நேரத்திலே நாம் இந்த அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்காக நாம் எதையும் செய்வோம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். மார்க்கத்துக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை செய்வதற்காக எதிர்பார்க்கிற மக்களாக சில மக்கள் இருக்கிறார்கள். அதாவது சஹாபாக்களிடத்தில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது அப்படியே செய்தார்கள். சில நேரத்திலே பொருளாதார உதவி தேவையா, பெருமானார் அறிவிப்பு செய்வார்கள். அறிவிப்பு செஞ்ச உடனே மக்கள் ஊட்ட முட்டையா வந்து கொட்டினாங்க. ஹதீஸ்ல வரும் இல்லையா? உதறி என்ற கூட்டத்தை சார்ந்த சில மக்கள் வருவாங்க. மிக ஏழையான மக்கள் கிழிந்த ஆடையோடு வருவாங்க. அவரை காப்பது பெருமானாருடைய மன பாதிப்போம். சொன்னாங்க, இந்த மக்களுக்காக உதவி செய்கிறீர்கள். சஹாபாக்கள் வந்து கொடுத்தார்கள். அப்படியே 2 குவியலாக கிடந்ததாம். சஹாபாக்கள் எப்படி பெற்றவன்னு சொன்னா, எந்த நேரத்திலே இந்த மார்க்கத்துக்காக என்ன தேவையோ அதை செய்வதுவே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறார், அவர்கள் வாக்கு மாறக்கூடியவராக இல்லை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீ எது அந்த உண்மையாளர்களுக்கு அந்த உண்மைக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூலியை கொடுப்பார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப நல்ல காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எதிர்பார்க்கின்ற அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா புகழுகின்றார். ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக எதிர்பார்ப்பது கூட இபாதத்தாக பதிவு செய்யப்படுகிறது. ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து கேட்டார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் என்ற கிதாபுடைய 281வது ஹதீஸ். பெருமானார் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார், அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹில் ஹதாயா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவிக்கட்டுமா? அது எந்த விஷயம் என்றால், உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும், அதன் மூலமாக உங்களுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுமே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமாறு கேட்டாங்க. உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுக்கு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்ற ஒரு காரியத்தை சொல்லட்டுமா என்பதாக. காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சொல்லுகிறீர்களா? சஹாபாக்கள் கேட்டாங்க.
அப்போது பெருமானா சொன்னாங்க, 3 காரியத்தை சொன்னார்கள். குளிரான நேரத்திலேயும் உணுவை பரிபூர்ணமாக செய்யக்கூடியவர்கள். குளிராருக்கு அந்த நேரத்திலே கூட உழுவை பரிபூர்ணமாக செய்யக்கூடியவர்கள். பள்ளியின் பக்கமாக அதிகமாக நிகழ்ந்து வரக்கூடிய மக்கள். சொல்லுவாங்க, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்க்கின்ற மக்கள். பள்ளியில தான் இருந்து எதிர்பார்க்கிறது இல்லை. நான் வீட்டிலே இருந்தாலும் கூட அந்த தொழுகைக்கான நேரத்தை எதிர்பார்ப்பது இருக்கிறது இல்லையா, இது கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருக்காங்க. இதே வயசுல பெருமானார் எப்படி சொல்லுவாங்க, இல்ல குஃபி ஸலாத்தி மன் தவர்துஹா, நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலம் எல்லாம் தொழுகையிலேயே இருக்கிறீர்களாக சொன்னாங்க. தொழுகை எதிர்பார்க்கிறீங்கன்னா நீங்கள் தொழுகையிலே இருக்கிறீர்கள், தொழுகையுடைய நன்மை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஹதீஸை இன்னொரு செய்தி வரும், பெருமானா சொல்லுவாங்க, சபாத்துல் யுமில்லுஹுல்லாஹு யௌமி யௌமலா லில்லுன் இல்லா பில்லுஹ், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை தவிர நிழலே இல்லாத நாளையிலே அல்லாஹ் தஆலா 7 வகையான மனிதர்களுக்கு தன் அரிசி நிழலை கொடுப்பார் என்று சொல்கிற நேரத்தில் அந்த 7 ஒருவரை சொல்வார்கள், வரஜுலுன் முஅல்லக்கும் பில் மசாஜித், அவர் வெளியிலே இருந்தாலும் கூட அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும். அவர் வெளியில இருக்கிறார், அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்க. என்ன அர்த்தம்? துணைக்கா நேரம் இப்ப வரும், நம்ம போவோம் என்பா அவர் எதிர்பார்த்திருக்கிறார் இல்லையா. இந்த உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வின் அரிசியின் நிழலை அமரக்கூடிய பாக்கியத்தை அவர் பெறுகிறார். எனவே சொல்றாங்க, என்ன செய்யணும், இந்த ரமலானுடைய மாதம் இப்போது வரும், அதை நாம் இபாதத்திற்கு அதை எதிர்பார்ப்பது கூட இபாதத்தாக இருக்கின்றது. சில பேர் இப்பவே வெயிலே ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் இவ்வளவு கொடுமையா இருந்தா ரமலான் என்ன செய்ய போறோமோ என்பதாக சில வகையான எண்ணங்கள் பேச்சுக்கள் வரத்தான் செய்யும். அப்படி இருந்தாலும் கூட யதார்த்தமானதா, அப்படி இருந்தாலும் கூட என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் இந்த வணக்கத்தை செய்வேன் என்ற உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கின்றோம். சில பேர் விதிவிலக்காக அப்படி இருக்கின்றோம். 5வது செய்தி என்னவென்றால், சஹாபாக்கள் ஷாபாவுடைய மாதம் வந்து விட்டால் அதிகமாக குர்ஆன் ஓத ஆரம்பித்துள்ளார். மாலிக் சொல்றாங்க, ஷாபான் வந்து விட்டாலே நீங்கள் அதிகமாக குர்ஆன் ஓத ஆரம்பித்து விடுவோம். நாம குர்ஆன் ஓதுறோம் எப்ப, ரமலானுடைய மாதம் வந்தா குர்ஆன் ஓதுவோம். அந்த ஒரு மாதத்தோட முடிஞ்சு போச்சு. அடுத்து 11 மாசங்கள் என்ன செய்யறது, குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்தாங்க, இந்த ஷாபானுடைய மாதத்திலேயே அதிகமாக குர்ஆன் ஓத ஆரம்பித்து விடுவார்களாம். 5வது. 6வதாக எழுதுகிறார்கள், அதிகமாக சஹாபாக்கள் தௌபா செய்ய ஆரம்பிச்சுவாங்க. ஏதாவது புனிதமான மாதத்தை அடைகிற நேரத்தில் நாம் புனிதமாக இருக்க வேண்டுவதற்காக தௌபா செய்ய ஆரம்பித்து விடுவார் என்று சொன்னால் அறிஞர் பெருமக்கள் உதாரணம் சொல்றாங்க. ஒரு இடத்துல ஈமான் இருக்கிறது, ஆனால் அவர் பாவியாக இந்த உலகத்திலே மூத்தாகிவிட்டார். தௌபா செய்யாம பாவியாக தௌபா செய்ய மூத்தாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே 2 விஷயங்கள் தான் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் மன்னித்து விட்டு சில மக்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சில மக்களை பாவத்திற்கான தண்டனை கொடுத்து விட்டு பரிசுத்தமாக்கித்தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சொர்க்கம் என்பது பரிசுத்தமான ஒரு இடம். இவரை அனுப்புகிற நேரத்திலே பரிசுத்தமாகத்தான் அனுப்புவான். சரியா? அதே அறிஞர் எழுதுகிறார்கள், ரமலான் மாதம் என்பது சொர்க்கத்தை போடுவது. அந்த பாவம் என்ற நரகத்தோடு நாங்கள் என்ன செய்ய செல்ல மாட்டோம்தாக சொல்லி தௌபா செய்துவிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டு செய்வார்கள். சஹாபாக்கள் ரமலானை அடைவார்களாம். 7வது செய்தி எழுதுகிறார்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் அது. அந்த சந்தர்ப்பத்தை நாம் என்ன செய்யணும், நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அடுத்த வருடங்களே நம்முடைய நிலை நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம் இந்த ரமலானை அடைய நேரத்திலே நாம் இந்த ரமலானை நாம் பரிபூர்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டும், பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு அப்துல்லா உமர் ஒரு கூடுகிறார்கள். பெருமானார் எனக்கு சொல்வார்கள், இப்னு உமரே, நீ எப்படி தொழ வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு நேரம் தொழுகிற நேரத்திலே இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி தொகையாக இருக்குமோ என்பதாக நீ தொழுகை வாக்கு சொல்வார்.
மாதிரி நான் அவ்வாறு அந்த பாக்கியமுக்கு கிடைக்கிற நேரத்திலே அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை வீணாக ஆக்கிவிடக் கூடாது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஒரு பாக்கியசாலி. ஹதீஸிலே ஒரு செய்தி வரும். பெருமானார் ஒரு தடவை சொல்லுவாங்க, என்னுடைய எம்மத்திலே 70,000 மக்கள் சிவாமை தீர்ந்திருக்கிறாலும் சொப்பின் செல்வா என்பதாக. இம்ரான் ஹுசைன் அறிவிக்கிறாங்க. அகமது என்ற கித்தாரிலே 19,950 ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஜன்னாவில் உம்மத்தி சபூன அல்ஃபன் பிதரிஸா. என்னுடைய உம்மத்திலே 20,000 மக்கள் கேவருக்கலாம் சுக்கம் செல்வார் என்பதா எல்லாரும் நசீர் நமக்கு கொள்வார். அப்ப எது சொன்னாங்க? சஹாபாக்கள் கேட்டா, உமருக்கும் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய யார் கேள்வி இருக்கிறாங்க, சொர்க்கம் போறது எவ்வளவு பெரிய பாக்கியம், யாருங்களா? ரொம்ப பெருமானார் சொன்னாங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், அவரை என்ன செய்வாங்க, நேரந்தாலும் பார்க்க மாட்டாங்க. ஏறந்தால் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க மாட்டாங்க. இரண்டாவதாக அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள். என்ன அறியாமை காலத்தில் விசுவாச மந்திரங்களை கொண்டு மந்திரிப்பார், அது செய்ய மாட்டார். வாரா ரப்பினை தவக்கல் எல்லா வேலையும் அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்திருப்பார்னு சொன்னார். இது ஒரு அழகான ஹதீஸ், விரிவாக பேச வேண்டிய ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் சொல்றேன் சொன்னார். அப்ப உக்காஸ்லாரின் மிகிஸ்தன் தோழருக்கு இருந்தார். அவர் சொன்னாரு, தூதரே, அந்த 70,000 மக்கள் இருந்து அல்லாஹ் என்னை ஆப்பதற்காக துவா செய்ய சொன்னார். ஒரே அந்த மிரு நீ அவளை சார்ந்தவன்னு சொல்லிட்டான். இரண்டாவது ஒருத்தர் சொன்னதை சொன்னார், அல்லாஹுவை திறக்காக துவா செய்யுங்களா? பெருமானாத்தோட சபக்க உக்காஷா உன்னை முந்திருக்கார்களா? பெருமானாரை நாவிலிருந்து கேள்விக்கெல்லாம் சொர்க்கம் செல்கின்ற ஒரே பாக்கியம் பெற்றவர் உக்காசாவின் மிகசன் தான். என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள. இன்னொரு செய்தி கூட சொல்றாங்க, நம்ம அந்த நிலாவோட முதல்ல கார் வச்சவர் நீர் ஆம்ஸ்ட்ராங் சொல்றாங்கல்ல. ஆனா அவருக்கு துணை பைலட்டாதான் போனார், பைலட் வேற ஆளு போனார். போய் அங்க இறந்த உடனே முதலா கண்ட்ரோல் ரூம்ல உத்தரவு இறங்கி இருந்தாரு. பைலட் என்ன செஞ்சாரா, கீழே பார்த்திருக்காரு, இறங்கலாமா வேணாமா என்ன ஆகும் இதெல்லாம் யோசித்து கூட நீலாம் துணை பைலட்டாட போனவன் கஸ்திரி கீழே குதிச்சிட்டார். ஆனால் குதிச்ச உடனே செய்யறது அவருடைய பேர் சரித்திரத்தை இடம்பெறுகிறது. அப்ப வாய்ப்பை தவற விட்டவர் இந்த உலகத்திலே செய்யறாங்க ரிஸ்தவாதிகள். அதான் என்ன செய்யணும், வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டவர்கள் தான் இந்த உலகத்திலும் போற்றப்படுகிறார், மறுமையிலும் போற்றப்படுகிறார்கள். எட்டாவது செய்கிறோம் என்றால், தப்தீர்கள் என்ற விதியை மாற்றக்கூடிய காரியம் என்று சொன்னார். இந்த பராத்துடைய 15வது இடத்திலே தான் நம்முடைய விதிகள் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த விதியை என்ன செய்யறது, சில நேரங்களில் அல்லாஹ்வுக்காக என்ன செய்கின்றார், சில காரியத்தை கூட விதியை மாற்றுகின்றார். அந்த விதியை மாற்றக்கூடிய காரியத்தை சஹாபாக்கள் செய்வார். அது 3 காரியம் நம்முடைய விதியை மாற்றுகிறது. ஒன்று துவா, இரண்டாவது தான தர்மங்கள், மூன்றாவது உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடியது. இந்த 3ஐ நாம் கடைபிடிக்கிற நேரத்திலே நம்முடைய விதியிலே முசீபத்தில் இருக்குமானால் அதில் இது மாற்றப்படுகிறது. இந்த காரியத்தை சஹாபாக்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க எல்லா அனுபவம்